ஹாய் எவ்ரிவன். ஸோ 12th ஸ்டாண்டர்டுக்கு வணக்கம். கண்டிப்பாக நான் வந்து இந்த கோவத்தோடு தான் போடுறேங்க இந்த வீடியோ. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வீடியோ போடுறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை 12th ஸ்டாண்டர்டுக்கு. நான் சொல்கிறது புது பேட்ச், பழைய பேட்ச் கிடையாது. என்னென்னா என்ன சார் கோவம் உங்களுக்கு அப்படின்னு கேட்டால், நிறையா மாணவர்கள் இன்னுமே படிக்காமல் தான் இருக்கீங்க. இப்போது உங்கள் சீனியர்ஸ் இருக்காங்கல்ல, இப்போது கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுறாங்க, காலேஜ் அட்மிஷன் போட்டிருப்பாங்க. பாவம் 3 சப்ஜெக்ட் ஒரு மாதிரி வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒரு மாதிரி மாடரேட் பண்ணிட்டாங்க, ஒரு மாதிரி இப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மார்க் வர பயத்தில் மே 9 ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க 11th பண்ண தப்பு தான் நீங்களும் பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல. பட் 12th பண்ணக்கூடாத தப்பு இது கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க வந்து என்னெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி நீங்களும் பண்ணுறீங்க. நான் சொல்கிறது புது பேட்ச். ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த லீவை வைட்டலாக யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு புக்கை வாங்குங்க. நீங்கள் உங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறீங்கன்னா புக்கு கொடுத்தா தான் நான் படிப்பேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் சீனியர்ஸ்கிட்டையோ பழைய மார்க்கெட்டில் போய் வாங்கினா ஒரு 100 ரூபா ஆகுமா பழைய புக்கு? ஸோ ஒரு 300 ரூபா செலவு பண்ண மாட்டேன் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு. நீ தமிழில் போர்ஷன்ஸ் கம்மி பண்ணிட்டாங்க, 6 லெசன் தான், உங்கள் பேர்டன் கிடையாது. இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே தான், ஈஸி தான், எப்போயுமே படிக்க போகிறதில்ல, ஏதாவது ஒரு நாள் படித்தா போதும். கம்ப்யூட்டர் பையனுக்கு பிரச்சனை கிடையாது, புக் பேக் தான் அதிகமாக கேட்பேன். கம்ப்யூட்டர் ஓகே, மார்க் போட்டுருவாங்க. பயாலஜி இருக்கவனுக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிக்கணும், இல்லைன்னு சொல்லலை. பயாலஜியுமே நீ ஃபஸ்ட்லேருந்து படித்தா ஈஸி. இப்போ என்ன விஷயம்னா, மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் நான் படிக்க சொன்னேன். ஆக்சுவலாக நான் சொல்லி தான் நீ கேட்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் இது இப்போ தெரியாது. நீங்கள் 2-3 மாதம் கழிஞ்சதுக்கப்புறம் கோட்டையிலி வந்ததுக்கப்புறம் ஃபுல் வால்யூம் வைப்பாங்க, ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக வைப்பாங்க. அப்போ உங்களுக்கு பேனிக் ஆகிடுவீங்க. அப்புறம் வித்தின் 1 மந்தில் செகண்ட் மிட்டம் வந்துடும், 3 லெசன் 4 லெசன் இருக்கும். திரும்ப ஹாப்பிலி வந்துடும் அடுத்த ஒரு டிசம்பர்லேயே. திடீர்னு பார்த்தா ஃபுல் போர்ஷன் சொல்லுவாங்க, டைமே இருக்காது. ஸோ இதுதான் கரெக்டான டைம். அதை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. டியூஷன் போகலையா பரவாயில்ல, நீ வந்து ஸ்கூலுக்கு போகலையா பரவாயில்ல, ஸ்கூல் லீவா பரவாயில்ல, உனக்கு வந்து லீவாக இருந்ததுன்னா நீ வந்து வீட்டில் தான் இருக்கேன்னா அட்லீஸ்ட் 3 ஹவர்ஸ் படி டெய்லி, 3 மணி நேரம். ஒட்டுக்கா படிக்க முடியல, 1.5 மணி நேரம் வேறு சப்ஜெக்ட்டு, 1.5 மணி நேரம் வேறு சப்ஜெக்ட்டு, பிரித்து படி. காலையில் 1.5 மணி நேரம், சாயங்காலம் 1.5 போதும். உன்னை யாரும் வந்து தடுக்க போகிறதில்ல. ஐபிஎல் மேட்ச் பார்க்குறியா பாரு, தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 மணி நேரத்தில் படி. காலையிலே ஒரு ஷெடியூலை முடிச்சிரு. சார் ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து ஐபிஎல் மேட்ச் பார்ப்பேன், அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. ஐபிஎல் மேட்ச் தான் உங்கள் உலகம் அப்படின்னு ஒன்றும் பண்ண முடியும். இப்போ அது ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு, அதனால் அப்படி சொன்னேன். ஸோ அதனால் படிப்பை கவனிங்கப்பா, அதுதான் சொல்கிறேன். இப்போ லீவு இல்லை அப்படின்னா, ஸ்கூல் இருந்தது அப்படின்னா 2.5 மணி நேரமாவது டெய்லி படிங்க. அதில் 1.5 மணி நேரம் வேறு சப்ஜெக்ட் படிங்க, 1 மணி நேரம் மேக்ஸு. ஸோ டெய்லியுமே 1 மணி நேரம் நீங்கள் லீவ் இருந்தாலும் சரி, லீவ் இல்லைனாலும் சரி, 1 மணி நேரம் மேக்ஸ் படிச்சு ஆகுங்க, சரிங்களா? ஸோ கிளாஸ் சீரிஸ் கேட்டுட்ருக்கீங்க, நான் போடுறத பார்த்து நிறைய பேர் போடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஃபாலோ பண்ணுவீங்களா தான் நம்பிக்கை இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு நாள் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம், 2வது நாள் விட்டுருவோம். எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். அதை பார்த்தாவது நான் தெரிஞ்சுக்கிறேன். கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் ஃபாலோ பண்ணுவேன்னு டைப் பண்ணி அனுப்புங்க. அதை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன், ஓகேவா? ஃபாலோ பண்ணுவேங்கிறது எவ்வளோ பேர் அனுப்புறீங்கன்னு பார்க்கலாம். மிஞ்சி போனால் 100 அனுப்புவீங்கன்னா நான் போடுறப்பா. சார் என்ன சார் இது போங்கா இருக்குது, நீங்கள் தான் சொன்னீங்க. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பேத்துக்கு இருக்குதுன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான், தட்ஸ் இட். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல்னா இப்பவும் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு வர ஸ்டூடெண்ட் இப்போ வந்து புதுசாக நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஆக்சுவலாக 2 நாளாக தான் ஆச்சு. எங்கிட்டே ஸ்ட்ரென்த் இல்லை, 5 பேர் 6 பேர் தான் வரான். ஸோ மீதி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இந்த லீவை வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம ஜூன்லேருந்து படிச்சுக்கணும். ஜூன்லேருந்து டைம் இல்லை, ஜூன் டு ஜூலை மந்த்லி, ஜூன் மந்த்லி, ஜூலை வந்து மிட்டம், ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பரில் கோட்டையிலி. என்ன டைம் இருக்குது? 2 லெசன் 3 லெசனா? மேக்ஸ் ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக, ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக, கெமிஸ்ட்ரி 8 லெசன், 9 லெசன் கோட்டையிலிக்கு. அதுக்கப்புறம் பயாலஜி சொல்லவே வேண்டாம், பாட்னியில் 7 லெசன், ஜுவாலஜியில் 7 லெசன். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் ஃபஸ்ட்டு 10 லெசன் வந்துடும் கோட்டையிலிக்கு. என்னத்தை சொல்கிறதுங்க? தமிழில் வந்து 4 7 வந்துடும், இங்கிலீஷில் வந்து 4 லெசன் வந்துடும், சொல்லவே வேணாங்க. ஸோ அதனால் தயவு செய்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இதே தான். நீங்கள் வந்து இப்போ இந்த டைம் நீங்கள் வந்து முடிக்க வேண்டியது என்னென்னா, நான் அன்றைக்கே சொல்லிட்டு முடிக்க வேண்டியது என்னென்னு 2 மந்த்ஸ் பிளான் கொடுத்தேன். அட்லீஸ்ட் நீ இந்த மாதிரியாவது டெய்லி மேக்ஸ் 1 மணி நேரம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆல்டர்னேட்டிவ்ஸ், மண்டே ஃபிசிக்ஸ் படித்தா டியூஸ்டே கெமிஸ்ட்ரி படித்தா வெனஸ்டே ஃபிசிக்ஸ், அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ். அட்லீஸ்ட் 1 hour. அப்போ 1 hour மேக்ஸ் படிச்சுன்னா 1 hour இது பாரு, 1.5 மணி நேரம் அதர் சப்ஜெக்ட், 1 மணி நேரம் மேக்ஸ், 3 மணி நேரமா 1.5 மணி நேரம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, 1.5 மணி நேரம் மேக்ஸ், அப்படி படி. ஸோ அப்போ உனக்கு கரெக்டாக இருக்கும். சரி, இது ஒரு ரகம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் முடிச்சிருக்கணும்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் படிக்க முடியாத பசங்களுக்காக சொல்கிறேன். அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க சார், ஏதோ நீங்கள் சொல்கிறீங்கன்னு படிக்கிறேன், அவங்களுக்காகப்பா, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ என்னென்னா ஒரு 40 நாள் டைம் இருக்கா? 40 நாளில் நீ வந்து மேக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி நீ டெய்லி 1 மணி நேரம் போட்டால் 2 சாப்டர் முடிக்கலாம், கண்டிப்பாக 2 சாப்டர் முடிக்கலாம்ப்பா. 40 நாள் டைம் இருக்குது. அடுத்த ஃபிசிக்ஸில் 2 லெசன் 2 யூனிட்டாவது இல்லை முடியலையா 1 யூனிட் முடி. கெமிஸ்ட்ரியில்
யூனிட் 1 யூனிட் 2 யூனிட் 6 போதும், எனக்கு 3 யூனிட் போதும், ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்கான கைடு வந்து ஃபோக்கஸ் கைடு வாங்கிக்கோங்க. ஃபிசிக்ஸ் கைடு தேவையில்லை, எல்லோரும் கேட்குறீங்க, தேவையில்லை. வேணும்னா ஒரு கைடு ஏதாவது உங்கள் சீனியர்ஸ் கிரிக்கெட் வாங்கிக்கோங்க. மேக்ஸ்க்கு வந்து சொல்யூஷன் புக் போதும், ஆனால் தேவை கிடையாது. ஒரு நல்ல யூடியூப் சேனல் பார்த்து படிக்கிறவங்க, டியூஷன் கிளாஸஸ் போகிறீங்கன்னா அவங்க சொல்லிக் கொடுக்குறத வச்சு படிங்க. ஸ்கூலுக்கு போகிறேன்னா நல்லா கவனிச்சு படிங்க. இல்லை போகாதவங்க வீட்டில் தான் இருக்கீங்கன்னா மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ஃபஸ்ட் சாப்டர் வந்து அட்ஜாயின் கண்டுபிடிக்கிறது, இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது ஸ்டார்ட் பண்ணுங்கள். நானே ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். எவ்வளோ பேர் கவனிப்பீங்கன்னு தெரியல, நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் போட போகிறேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் போயிட்டுருக்கு. சரி, இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலான்னு சொல்லி தான் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டேன். ஸோ கிளாஸ் சீரிஸ் போகலாமா வேணாமான்னு எனக்கு ஆஸ்லேஷன். ஸோ எடுத்தோன்னே இது போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி டெய்லி ரொட்டீன் போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செய்து சொல்கிறேன், கேளுங்க. இல்லையா, இந்த மாதிரி லாஸ்ட்டில் வந்து கஷ்டப்பட்டு மார்க் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படணும். கொஞ்சம் யோசித்து உங்கள் வாழ்க்கையில் டெசிஷன் எடுங்க. 12ங்கிறது ரொம்ப முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. அங்கே பேரண்ட்ஸ் சொல்கிறது வேறு, நான் சொல்கிறது வேறு. பேரண்ட்ஸ் வந்து உங்கள் அக்கறைப்பட்டு உங்கள் மேலே அக்கறைப்பட்டு சொல்கிறாங்க. நான் வந்து விஷயத்தை தெரிஞ்சு பேசுகிறேன். ஒவ்வொரு வருஷமும் மாணவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க விஷயத்தை தெரிஞ்சு பேசுகிறேன். பேரண்ட்ஸு நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களும் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. நான் விஷயத்தை தெரியுது, நிறைய பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நல்ல காலேஜ் கிடைக்காம கஷ்டப்படுறாங்க, ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க, மார்க் கம்மியாக கஷ்டப்படுறாங்க, எவ்வளவோ விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதனால் நேர்கூட நான் பார்க்குறேன். ஸோ அதனால் நீங்கள் அதை தவிர பண்ணிடுறாங்க. அதே மாதிரி தான் எங்கிட்ட கிளாஸுக்கு வர பசங்க கண்டிப்பாக நல்லா வந்து படிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்கிட்ட ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட ஜாயின் பண்ணலாம். நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு. நான் ஆக்சுவலாக என் டியூஷன் வந்து பெருசாக ஒன்று 15 பேருக்கு எடுக்க முடியுங்க. அதனால் என்னை காண்டாக்ட் பண்ணால் நம்பர் நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நிறையா இதில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதில் வந்து முடிஞ்சால் நான் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர் பேர், ஆக்சுவலாக சென்னை அந்த மாதிரிலாம் அனுப்பிடாதீங்க. கோயம்புத்தூரில் இந்த ஜோனில் கவுண்டம்பாளையத்துலேருந்து பூ மார்க்கெட்லேருந்து ஆர்எஸ்புரம், காந்திபுரம் இந்த ஜோனில் இருக்கிறவங்க மட்டும் யாராவது இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கப்பா. சரிங்களா? கணுவாய் அந்த சைடில் அந்த மாதிரி புரியுதுங்களா? அந்த ஒரு சரௌண்டிங் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். என்னென்னா உங்கள் பேர், உங்களுடைய என்ன குரூப்பு, அதுக்கப்புறம் எந்த ஏரியா நீங்கள். ஸோ உங்கள் பேரண்ட்ஸை வச்சு எனக்கு கால் பண்ணுங்கள். நான் எடுக்கலைன்னா நீங்கள் மெசேஜ் மட்டும் போடுங்க, நானே திருப்பி கூப்பிடுவேன். சரிங்களா? சரி, ஓகே. எல்லாருமே வரலாம், கேர்ள்ஸும் வரலாம், பாய்ஸும் வரலாம். ஆனால் வந்து 15 மெம்பர்ஸ் தான், ஆல்ரெடி 8 பேர் வராங்க. ஸோ அதனால் நான் இது வந்து பிஸ்னஸாக வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் உங்கள்கிட்ட சொல்லினாலும் எனக்கு 25 பேர் வந்து படிக்க தான் போகிறோம். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து என்கிட்ட வரணும்னு ஆசைப்பட்றவங்க நிறைய பேர் நினைப்பீங்க, அதுக்காக நான் சொன்னேன். மற்றபடி எதுவும் இதில் வந்து உள்நோக்கம்லாம் கிடையாது. சரி, விருப்பம் இருந்தால் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. நான் சொன்னது மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ.